கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயலூர், நெற்குணம் கிராமங்களில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கடந்த 4 மாதங்களாக மனு அளித்து வந்த போதிலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஓய்வூதியத்தை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தி சேலத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட அரசு தமிழ் வளர்ச்சி மன்றம் ஏற்படுத்த வேண்டும், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக செயல்படக்கூடிய மன்றங்களை அரசு தமிழ் வளர்ச்சி மன்றத்தில் இணைத்து அங்கீகாரம் தர வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே சாலையை கடக்க முயன்ற கார் மீது அரசு பேருந்து மோதியதில் தொழிலதிபர் உயிரிழந்தார். தனியார் பள்ளி உரிமையாளரும் பிரபல தொழிலதிபருமான தங்கராஜ் என்பவர் தன்னுடைய மனைவி வெங்கடேஸ்வரியுடன் விருதுநகரிலிருந்து காரில் வந்தார். மைட்டான்பட்டி விலக்கு எதிரே விருதுநகர் திருமங்கலம் 4 வழிச்சாலையை கடந்த போது இவர்களின் கார் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் தங்கராஜ் உயிரிழந்தார். வெங்கடேஸ்வரியும் ஓட்டுநர் அருணும் பலத்த காயமடைந்தனர். ரஷ்ய அதிபர் புதினை விட புலம்பெயர்பவர்கள் தான் ஆபத்தானவர்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டக்கூடிய பதிவில் புதினை பற்றி அமெரிக்கர்கள் கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவில் வரக்கூடிய பாலியல் குற்றவாளிகள், போதைப் பொருள் விற்பவர்கள், கொலையாளிகள் பற்றிதான் நாம் கவலைப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் ஐரோப்பா போல அமெரிக்கா ஆகாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியின் போது கேன் வில்லியம்சன் விக்கெட்டை எடுத்த அக்சர் பட்டேலின் காலில் விராட் கோலி விளையாட்டாக விழச் சென்ற காட்சியை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்த போது 41வது ஓவரில் 81 ரன்கள் எடுத்திருந்த கேன் வில்லியம்சனின் விக்கெட்டை அக்சர் பட்டேல் வீழ்த்தினார். உடனே அக்சர் பட்டேலின் காலில் விராட் கோலி விழுவது போல் செய்து காட்டினார். அதிர்ச்சியடைந்த அக்சர் பட்டேல் விராட் கோலியை தடுத்து அவரும் தரையில் அமர்ந்தார். துபாய் மைதானங்களின் நிலை குறித்து தெரிந்திருப்பது இந்திய அணிக்கு சாதகமாக அமைந்துவிட்டதாக நியூசிலாந்து பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி தெரிவித்தார். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியாவிடம் தோல்வியடைந்த பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் போட்டி நடைபெற்ற மைதானம் இந்திய அணிக்கு பழக்கப்பட்டதாக இருந்ததாகவும் அதனால் அவர்கள் 4 சுழற்பந்து வீச்சாளர்களை களமிறக்கியது தங்கள் அணிக்கு சவாலாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் மகா சிவராத்திரியையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் தனது மகளுக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக மத்திய இணையமைச்சர் ரக்ஷா காட்சே புகார் அளித்துள்ளார். ஜல்கோவன் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் மத்திய அமைச்சராகவோ எம்பியாகவோ அல்லாமல் ஒரு தாயாக புகார் அளிக்க வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இடப்பிரச்சினை காரணமாக கூலிப்படையை அனுப்பி பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேட்டுவப்பட்டி பகுதியில் விவசாயி பழனிசாமி மற்றும் காளியப்பன் குடும்பத்தினரிடையே இடப்பிரச்சினை இருந்துள்ளது. காளியப்பனின் மகன்கள் கடந்த 28ஆம் தேதி வழித்தடத்தில் கம்பிவேலி அமைத்துள்ளனர். இதனால் கடந்த 1ஆம் தேதி மீண்டும் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் பழனிசாமி குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மீது எதிர்த்தரப்பினர் தாக்குதல் நடத்தியதாக வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வரதட்சணை புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் நிலையத்தின் முன்பு இளம்பெண் குடும்பத்தினருடன் தர்ணாவில் ஈடுபட்டார். வெள்ளோட்டைச் சேர்ந்த மகாலட்சுமிக்கும் முருகன் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடந்து 1.5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. 5 லட்சம் ரூபாய் பணம், 3 சவரன் நகை கேட்டு முருகன் குடும்பத்தினர் மகாலட்சுமியை கொடுமைப்படுத்தியதாகவும் மாமனார் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மகாலட்சுமி குடும்பத்தினர் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போராட்டம் நடத்தினர். பறக்கும் சாலை திட்டப்பணிகளால் சென்னை வானகரம் முதல் கோயம்பேடு வரையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையின் நடுவே தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலை குறுகலானதால் வானகரம் சிக்னல் தொடங்கி கோயம்பேடு ஜங்ஷன் மேம்பாலம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பகலில் வெயில் வாட்டி வதைப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
சென்னை அருகே கோவிலம்பாக்கத்தில் சாலையை துண்டித்து கால்வாய் அமைத்து அதை மூடாமல் விட்டதால் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவிலம்பாக்கம் ஊராட்சி சத்யாநகர் முதல் தெருவில் சாலையை துண்டித்து மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. 1.5 மாதங்களாகியும் கால்வாய் மூடப்படாமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் கால்வாயை தாண்டிச் செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்து முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளுக்காக சென்னை வளசரவாக்கத்தில் திமுக சார்பில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது. கவுன்சிலர் சங்கர் கணேஷ் ஏற்பாட்டில் நடந்த கோலப்போட்டியில் பலரும் முதலமைச்சரின் உருவப்படத்தை வரைந்திருந்ததுடன் திமுக ஆட்சியின் திட்டங்கள் குறித்தும் ஹிந்தி வேண்டாம் எனவும் வாசகங்களை எழுதியிருந்தனர். இதில் வெற்றி பெற்ற 10 போட்டியாளர்களுக்கு புதன்கிழமை பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. கடலூரில் பன்றி பிடிக்க வந்தவர்களை தாக்கி வாகனம் உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகள், பன்றிகளை பிடிக்க மாநகராட்சி ஊழியர்கள் வெளியூர்களிலிருந்து ஆட்களை வரவழைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சேடப்பாளையம் பகுதியில் சுற்றித் திரிந்த பன்றிகளை பிடிக்க வந்த நபர்களை வழிமறித்த 20க்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்தினர். மேலும் பன்றி பிடிக்க வந்தவர்களின் வாகனத்தின் மீது கற்களை வீசி முன்பக்க கண்ணாடியை உடைத்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் திருவிழாவில் காவலர் சீருடைகள் விற்பனை செய்யப்பட்டன. பகவதியம்மன் கோயிலில் 10 நாட்கள் நடைபெறவுள்ள விழா ஞாயிற்றுக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இங்கு 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இங்கு தலைமை காவலர் முதல் காவல் அதிகாரி வரையிலானவர்கள் பயன்படுத்தும் சீருடை, தொப்பி உட்பட பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. அதனை பாதுகாப்பிற்காக வந்திருந்த பெண் காவலர் உட்பட பலர் வாங்கிச் சென்றனர். கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் 50 அடி பள்ளத்தில் கார் இறங்கிய விபத்தில் 7 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருநெல்வேலியிலிருந்து சிறுவர்கள், பெண்கள் உட்பட 7 பேர் கொடைக்கானல் நோக்கி வந்தனர். இவர்களின் காரை ராம் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் மேல்பள்ளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து விலகி 50 அடி பள்ளத்தில் இறங்கி மரத்தில் மோதி நின்றது. நல்வாய்ப்பாக காரில் பயணித்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உதகையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மூதாட்டியை போதிய சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி தூக்கிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. உதகை முதல் வார்டில் உள்ள கணபதி நகரில் தற்போது வரை போதுமான சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படவில்லை. இந்நிலையில் அங்கு வசிக்கும் 60 வயது மூதாட்டி மாரத்தாளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு டோலி கட்டி தூக்கிச் சென்று வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கொடைக்கானலில் கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக சாலையோரங்களில் பூத்து குலுங்கும் ஜிகரண்டா பூக்கள் கண்களை கவரும் வகையில் உள்ளன. பிரதான சாலைகளில் இருபுறங்களிலும் ஊதா நிறத்தில் நீலகிரி மலர்கள் எனப்படும் ஜிகரண்டா பூக்கள் பூத்துள்ளன. வழக்கமாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பூக்கும் இந்த பூக்கள் தற்போது பூக்கத் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர்.